வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஸ்னானிம்ஸோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 25 கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். இதுல ரிமைனிங் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோட முதல் கொஸ்டின்ஸ் டிடிஎஸ். இந்த கொஸ்டின் 19th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. இப்ப டிடிஎஸ்க்கு மீனிங் என்ன சொல்லும்? ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்றோம், அந்த ஒர்க் ரொம்ப லாங்காவும் போயிட்டு இருக்கு, அட் த சேம் டைம் போரிங்காவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஒர்க்னு சொல்லுவோம். எப்படா அந்த வேலை முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல, அதுதான் டிடிஎஸ் ஒர்க்னு சொல்லுவோம். இப்ப டிடிஎஸ்க்கு சினானிம்ஸ் என்னன்னா டயர்சம் வரும். சரி, இப்ப நான் கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் லேர்ன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா 2024 அது எந்த இதுக்குமே யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு அதர் ஆப்ஷனை லேர்ன் பண்ணும்போது தான் நம்மளால என்ன அப்படின்னா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ட்ரஸ்ட் மீ, திஸ் வில் ஒர்க். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டயர்ஸ் தான் வரும். ஏன்னா டிடிஎஸ் மீன்ஸ் அப்படிதான் பார்த்தோம், டூ லாங் ஆர் ஸ்லோ ஆர் ரொம்ப டல்லா ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா அதுதான் டிடிஎஸ் சொல்லுவோம். டயர்சம் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது எக்ஸாஸ்டிங் ஆகுது இல்ல வியர்சம் ஆகுது. எக்ஸாஸ்டிங்னாவே வெரி டயர்ட், இல்லை ரொம்ப சோகமா நம்ம போறோம் அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்க, டயர்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டிடிஎஸ்க்கு சினானிம்ஸ் டயர்சம். ஹோல்சம் மீன்ஸ் என்னன்னா பர்டன் டு பீயிங் ஹெல்த்தி ஆர் பெனிஃபிஷியல் இருக்குல்ல. இது ஒரு சிம்பிள் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ரிமெம்பர் தட். இப்ப ரிப்பீட்டேட்டிவ் இருக்குல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. நம்ம ரிப்பீட்டேட்டிவ் ஏதாவது ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டா பண்ணிட்டு இருந்தா அதை ரிப்பீட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். த்ரீ ஸ்கோர் அப்படின்றது பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்கோருக்கு மீனிங் என்னன்னா, ஏன் நம்பர் 60 வருதுன்னா 3 into 20ன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 அண்ட் ஸ்கோர் தான் 20. இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா 60 வரும். ஸோ அதனால 3 ஸ்கோர் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ரொம்ப தட் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் டயர்சம் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். ஸோ இது ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். த பெனவலன்ட் கெஸ்டர் ஆஃப் த ரிச் மெர்ச்சன்ட் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை ஆல் இருக்கலாம். பெனவலன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அடுத்தவங்களுக்கு, அதுதான் பெனவலன்ட் கேரக்டர் ஆர் பெனவலன்ட் பர்சன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஸ்னானிஸ் ஜெனரசஸ் வரும். ஏன் மிச்ச ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வராதுன்னு ஜஸ்ட் ஃபாஸ்டா பார்த்தலாம். கரெக்ட் ஆன்சர் ஜெனரசஸ். ஏன்னா வில்லிங் டு கிவ் ஆர் ஷேர் ஆர் ஹெல்ப் அதர்ஸ் என்ன சொல்லுவோம், ஜெனரல்னு சொல்லுவோம். அதுக்கு ஈக்குவலண்டா இருக்குதான் பெனவலன். பெனவலன் மீன்ஸ் ஷோவிங் ஹைனஸ் ஆர் குட் ஃபீல். சோம்பேர் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளூமி ஆர் சீரியஸ் இன் அப்பியரன்ஸ். ஆக்சுவலி நம்ம ஒரு ஹாரர் மூவிலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேய் வரும்போது அப்படியே அந்த கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி கருமேகங்கள்லாம் இருக்குல்ல, அது பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும். ஸோ அதுதான் க்ளூமி ஆர் சீரியஸ் இன் அப்பியரன்ஸ், சோம்பேர் அப்படின்னு சொல்லுவோம். நம் மீன்ஸ் என்னன்னா, இப்போ ஏதாவது என்னன்னா ரொம்ப கூலான ஒரு கிளைமேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப நம்ம என்னன்னா நம்மளோட விரலையே என்னன்னா ஃபீல் பண்ண முடியல. ஸோ அனபிள் டு ஃபீல் எனிதிங் தான் என்ன சொல்லணும், நம்ப் அப்படின்னு சொல்லணும். சோபர். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நிதானமா இருக்காங்க, ஸோ பொறுமையா என்ன திங்க் பண்றாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா சோபர்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி யாரை குறிப்பானா, யாரெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிங்க் ஆல்கஹாலால அஃபெக்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களோட கேரக்டரை சோபர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரொம்ப தட். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனரஸ் தான் வரும். மிச்சம் 3 வராது ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ரொம்ப ஈஸியானதான். இஸ் வெரி டேஷ் ஈகோ டு ஜாயின் த ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ்ல கொடுத்தாங்கன்னா ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். இஸ் வெரி ஈகர் இருக்கு, இந்த ஈகருக்கு தான் ஸ்னானிஸ் பார்க்கணும். இப்ப ஈகர் மீன்ஸ் என்ன சொல்லணும், கண்டிப்பா வெயிட்டிங்ல இருக்காங்க, இல்ல ஏதாவது எக்ஸைட்டா இருக்காங்க, எப்படா ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றேன்னு இருக்காங்க தான் ஈகர்னு சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும், ஸ்னானிஸ் கீன் தான் வரும். எக்ஸம் அதே மாதிரி 2 PS அன்கன்சர்ன் வராது. அது ஏன் வராது மட்டும் ஃபாஸ்டா பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈகருக்கான மீனிங் பார்த்தோம்னா சம்மன் ஹூ இஸ் எக்ஸைட்டட் ஆர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் தான் என்ன சொல்லுவோம், ஈகர்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஸ்னானிஸ் கீன் தான் வரும். எக்ஸம் ஏன் வராதுன்னா இது ஒரு அணை பண்றது இல்ல ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸம் அப்படின்னு சொல்லுவோம். 2 PS மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒரு டவுட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 PS சொல்லுவோம். அன்கன்சர்ன் ஐ டோன்ட் கேர், ஸோ வி டோன்ட் கேர்னு சொல்றதான் அன்கன்சர்ன் அப்படின்னு சொல்றது ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா கீன் தான் வரும். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இன்கிரெடிபிள் அப்படின்னு இருக்குல்ல, இது பார்த்தனே சொல்லலாம் ஆன்சர் அன்பிலிபிள். ஸோ மிச்சம் 3 ஆப்ஷன்ஸ் ஏன் வராதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். இப்ப இன்கிரெடிபிளுக்கான மீனிங் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை கூட நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், இஸ் இன்கிரெடிபிள் பிளேயர், இல்ல ரொம்ப அமேசிங்கான ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்கிரெடிபிளையும் நம்ம அன்பிலீவபிளையும் ஸ்னானிஸா யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னா ரியலிஸ்டிக் இருக்குல்ல, ரியலிஸ்டிக் மீன் என்ன சொல்லும், ஏதாவது ஒண்ணு பிராக்டிக்கலா இருக்கு, அது ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும்னா அதுதான் ரியலிஸ்டிக் அப்ரோச். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கூட என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பேசுற அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. அதே மாதிரி அன்அச்சீவபிள். அன்அச்சீவபிள் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு அக்கம்ப்ளிஷே பண்ண முடியாதுன்னு சொல்றதா அன்அச்சீவபிள். ரீசனபிள் என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒண்ணு நம்ம லாஜிக்கலா கன்க்ளூட் பண்றோம்னா அதை ரீசனபிள் சொல்றோம். நம்மளோட டிசிஷன் வேணா எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம லாஜிக்கலா கன்க்ளூட் பண்ணோம்னா இது ரீசனபிளான ஒரு டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இது எல்லாமே சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, யூ ஷுட் ரிமெம்பர் தட் ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினான கரெக்ட் ஆன்சர் சி அன்பிலீவபிள் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வென் டேட்டா அப்படின்னு இருக்குல்ல,
இதுக்கு என்ன மீனிங் சொல்லுவோம்? இந்த ஆதி காலத்து பகலா இருந்துச்சு அப்படின்னா பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இல்ல எப்போதுமே உனக்கு எனக்கு வந்து சண்டைக்காரன் தான், இல்ல எதிரியாவே நினைச்சாங்கன்னா அதுதான் வந்து வெண்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கரெக்டான சினானிம்ஸ் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். சோ மிச்சம் 3 ஆப்ஷன்ஸும் ஏன் டிஸ்அக்ரிமெண்ட் வருதுன்னு பார்த்தலாம். இப்ப டிஸ்அக்ரிமெண்ட்க்கான ஜஸ்ட் மீனிங் என்ன பார்த்தோம்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் வந்து கான்ஃபிளிக்டிங் வியூ தான் டிஸ்அக்ரிமெண்ட். வெண்டேட்டா அப்படின்னா பழிக்கு பழி வாங்குறது, இல்ல எப்போதுமே எதிரியா பாக்குறது. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல. அதனால வந்து இதுக்கு சினானிம்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட். சோ மிச்சம் இருக்கிறது வந்து டயலமான்னு இருக்கு பாத்தீங்கன்னா, டயலமா என்ன சொல்லுவோம்? என்னால ஒரு இது வந்து டிசிஷன் எடுக்க முடியல. 2 இதுக்குள்ள வந்து என்னன்னா மிட்ல இருந்தேன் அப்படின்னா, அத நம்ம டயலமா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெசிலேஷன் இருக்குல்ல. இதுக்குமே என்னன்னா என்னால டிசிஷன் எடுக்க முடியல. அதாவது நெறைய சாய்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நான் சுத்தி தெரிஞ்சேன் அப்படின்னா, அதுதான் நம்ம வெசிலேஷன் சொல்லுவோம். இது என்னன்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து சில பேர் படிக்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்சி போவாங்க. அடுத்து வந்து ரயில்வே வந்து என்னன்னா, ஆர்ஆர்பிக்கு வந்து போவாங்க. சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா, மாறிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து வெசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுல வந்து டிசிஷனா வந்து ப்ராப்பரா எடுக்கிறது தான் வெசிலேஷன்ஸ். சோ அடுத்து பார்த்தோம்னா பேஷன். இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஏதாவது ஒண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா நம்மளுக்கு வந்து பிடிச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுதான் நம்ம பேஷன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பி டிஸ்அக்ரிமெண்ட் தான் வரும். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அடமண்ட் அப்படின்னு இருக்குல்ல. அடமண்ட் என்ன சொல்லுவோம்? மண்டக்கணம் புடிச்சவங்க, இல்ல இந்த படையப்பால வர நீலாம்பரி மாதிரி அவங்களுக்கு பிடிச்சத மட்டும் தான் பண்ற மாதிரி இருந்தாங்க. அதுதான் வந்து அடமண்ட் சொல்லுவோம். அதுக்கு சினானிம்ஸ் வந்துன்னா ஸ்டெப் 1 வரும். ஏன் ஸ்டெப் 1 வருதுன்னா, இதுக்கு மீனிங் என்ன பார்ப்போம்னா, இட்ஸ் ரெஃப்யூஸ் டு சேஞ்ச் ஒன் ஒப்பீனியன் தான் வந்து ஸ்டெப் 1. சோ இது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டாங்க, டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, அது மாறவே மாட்டாங்க. அதுதான் வந்து ஸ்டெப் 1. அடமண்ட்டும் அதான் வரும். அவங்க ஒரு வாட்டி ஒண்ணு புடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத விட்டு வந்து மாறவே மாட்டது அடமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சிபிள் மீன்ஸ் வந்துன்னா, அப்படியே அடமண்ட்க்கு ஆப்போசிட்டா வரும். ஃப்ளெக்சிபிள் ஏன்னா, ஏதாவது ஒண்ணு வந்து தேவைக்கு ஏத்தாப்புல அடாப்ட் பண்ணிக்கிறவங்கள தான் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவோம். அப்ப அடாப்டபிளுமே வந்துன்னா, சேஞ்சிங் அதாவது இடத்துக்கு ஏத்தாப்புல வந்துன்னா, அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சாஃப்ட் மீன்ஸ் வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கிறது வந்துன்னா, சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்ப அடமண்ட் மீன்ஸ் வந்துன்னா, ஆன்சர் வந்து ஸ்டெப் 1 தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். அத்தென்டிக்ன்னு இருக்குல்ல. இதுக்கு பார்த்தோனே சொல்லலாம். ஆன்சர் வந்து ஜெனியூன் தான் வரும். ஒரு அத்தென்டிக் பெர்சனா என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து என்ன வெளிப்படையா பேசுறவங்கள ரொம்ப அத்தென்டிக் ரொம்ப ஜெனியூனான பெர்சன் சொல்லுவாங்க. ஃபால்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்துன்னா நாட் ட்ரூவா இருக்கு. இல்ல வந்து என்னன்னா அது பொய்யா இருந்துச்சுன்னா, அத வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டவுட்ஃபுல் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அதுல ஏதாவது வந்து என்னன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும். சோ அததான் நம்ம டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். கரப்ட் மீன்ஸ் வந்து ஏதாவது வந்து இல்லீகலா பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து கரப்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ஜெனியூன் தான் வரும். சோ ஏன்னா அத்தென்டிக் வந்து ஈக்குவலண்டா இருக்கிறது வந்து ஜெனியூன். சோ ஃபால்ஸ், டவுட்ஃபுல், கரப்ட் எல்லாமே வராது. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இட் வாஸ் டியூ டு ட்ரெஷரியஸ் லீடர்ஸ் தட் ஹி டிசைடட் டு லீவ் த பார்ட்டின்னு இருக்குல்ல. இப்ப இந்த ட்ரெஷரியஸ்க்கான மீனிங் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம வந்து கையே வைக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டிஸ்லாயல் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்லாயலுக்கான மீனிங் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஃபெய்த்ஃபுல்லா இல்ல லாயல்ட்டி இல்லாத போதும் அவங்கள வந்து டிஸ்லாயல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ட்ரெஷரியஸ் இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு லீடர் வந்து அவரோட நீட பொறுத்து வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்னா, அவரை ட்ரெஷரியஸ் லீடர் சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல பொலிட்டிஷியன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி தான் பெருசு பார்க்காம பவர் இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கறோம்னு சொன்னனால, ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்கன்னா, அவங்கள வந்து ட்ரெஷரியஸ் லீடர்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப டிவோட்டட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, டிவோட்டட் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப லாயலா இருக்கிற பர்சன் வந்து டிவோட்னு சொல்லுவோம். இத நம்ம வந்து டிவோட்டி அப்படின்னு கூட பார்த்திருப்போம். சோ டிவோட்டி மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இது வந்து சிவாவோட டிவோட்டின்னு சொன்னா, சிவா மேல வந்து லாயல்ட்டி இருக்கு. அதுக்காக வந்து டெடிகேட்டடா லைஃப் கொடுக்குறாங்கன்னா, அவர் வந்து சிவா டிவோட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சோ இப்ப டிரான்சியன்ட்க்கு மீனிங் என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒண்ணுல இருந்து இன்னொரு இதுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னா, அப்ப அந்த பொருள் ஒரே இதுல இல்ல. லாங்கர் டைம்ல வந்து லாஸ்ட் ஆகாதுன்னு சொல்றது தான் டிரான்சியன்ட். சோ இப்ப இந்த ராவனியஸ்க்கு மீனிங் என்ன சொல்லுவோம்னா, கிரீடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுக்க கொடுக்க வந்து பத்தாது. இன்னும் வந்து வேணும் வேணும்னு சொல்றதா வந்து கிரீடின்னு சொல்லுவோம். தீராத பசி அப்படின்னு சொல்றதா வந்து ராவனின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வந்து காந்தியோட வந்து ஒரு கோட் இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எர்த் ஹேஸ் வந்து எவ்ரி ஒன் நீட்ஸ் பட் நாட் எவ்ரி ஒன் கிரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்ப ராவனியஸ் மீன்ஸ் வந்து கிரீடி ஃபார் சம்திங் தான் வந்து ராவனியஸ். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ட்ரெஷரியஸ்க்கு எது சினானியஸா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்லாயல் வரும். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒன் ஷுட் ஃபாலோ த ரோல் மாடல் இன் லைஃப் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நான் ஃபாலோவுக்கு சினானிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து எமுலேட் தான் வரும். நம்ம சில்லி மிஸ்டேக் பண்ணும்போது அட்மையர் அப்படின்னு போடும். சோ அட்மையர் மீன் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க நம்ம அட்மையர் பண்றோம்னா விச் மீன்ஸ் வந்து அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். இட் டசன்ட் மீன் தட் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது.
அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா எமுலேட் வரும். ஏன்னா இந்த இடத்துல ரோல் மாடலை வந்து என்னன்னா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அப்ப ரோல் மாடல் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ மீன்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அது மாதிரி வந்து நம்ம வந்து என்னன்னா பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் வந்து எமுலேட். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து எமுலேட் தான் வரும். ரைட்டா? ஸோ இந்த கரெக்ட் ஆன்சர் வரதுக்கு காரணம் ரோல் மாடல் விச் மீன்ஸ் வந்து எமுலேட். எமுலேட்னா அவங்களை வந்து இமிடேட் பண்றது இல்ல அவங்களை வந்து ஃபாலோ பண்றதா வந்து எமுலேட் வரும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து அட்மையர் மீன்ஸ் வந்துன்னா ஒருத்தவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுதான் அட்மையர் சொல்லும். செரிஷ் மீன்ஸ் வந்துன்னா ஒரு ஹாப்பினஸ், ஏதாவது ஒரு இதுல வந்துன்னா செரிஷ் மூமெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் செரிஷ் அப்படின்னு வரும். ரிவார்டு மீன்ஸ் என்ன சொல்லுவோம், இப்ப ரீசெண்டா ஐசிசி T20 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது பிசிசிஐ வந்து என்னன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் சம்திங் வந்து என்னன்னா கிவிங் அஸ் அ ரிட்டர்ன் ஃபார் குட் பிஹேவியர் ஆர் வந்து எஃபர்ட். இடத்துல எஃபர்ட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்து வின் பண்ணியிருந்தா இல்லை அச்சீவ் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து ரிவார்டு கொடுப்போம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா எமுலேட் தான் வரும். இதை நீ நான் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஹேட் பீன் அ ஸ்கேம் ஆல் அலாங் இருக்குல்ல. இப்ப நம்ம ஸ்கேம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், மோசடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த மோசடிக்கு அது ஸ்கேமுக்கு ஈக்குவலண்டா இருக்க சினானிம்ஸ் வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, ஸ்விண்டல் அப்படின்னு வருது. ஸ்விண்டல் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குமே வந்து ஒருத்தவங்க நம்ம சீட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்விண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேம் என்ன சொல்றது, சீட் பண்றது அப்படின்னு வரும். இப்ப இந்த பிளைன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், இது ரெண்டு விதமா சொல்லணும். அதாவது ஒரு ஒயிட் பேப்பரை வந்து என்ன பிளைனான ஒயிட் பேப்பர் அப்படின்னு கூட சொல்லுவோம். இன்னொரு இது ஹியூமனோட பிஹேவியர் என்ன சொல்லுவாங்க, டைரக்ட் ரொம்ப ஹானஸ்டான பர்சனை வந்து பிளைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபெயிலியர் அண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் எல்லாமே வந்து ஜஸ்ட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இது பெருசா நம்ம வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்விண்டல் வரும். ஸோ இதுக்கு என்னன்னா இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் தெரியும். ஸ்விண்டலுக்கு மீனிங் இதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணிருக்க மாட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது 2024க்கு டெஃபினட்டா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The hunter drew his bow, but only managed to sever the paw of the wolf before the wolf ran off. இங்க இந்த பவ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓநாயோட வந்து கால் பகுதி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பவ் அப்படின்னு சொல்லுவோம். கால் பகுதி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் பகுதி. அந்த பவ் வந்து என்ன ஆயிருக்குன்னா டு செவர். டு செவருக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த செவர்னா என்ன சொல்லணும், ஏதாவது ஒன்னா கட் பண்ணி ரெண்டு துண்டா வந்து என்ன இது பண்ணுச்சுன்னா அதுதான் நான் வந்து டு செவர்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது டு செவருக்கு சினானிம்ஸா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஜாயின் வந்து டெஃபினட்டா வராது. ஜாயின் என்ன சொல்லுவோம், ரெண்டு தான் ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம ஜாயின் சொல்லுவோம். மிக்ஸ் வந்து ரெண்டு தான் வந்து என்னன்னா ஜாயின் பண்ணுச்சுன்னா அதை மிக்ஸ் சொல்லுவோம். பைண்டும் என்ன பண்ணோம்னா ரெண்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து பைண்ட் சொல்லுவோம். அப்ப இந்த மூணுமே நம்ம எலிமினேட் பண்ணும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து ராமிஃபை தான் இருக்கணும். ரைட்டா? அப்ப ராமிஃபைக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு டிவைட் ஆர் வந்து ஸ்ப்ரெட் இன்டு மல்டிபிள் பிரான்சஸ் ஆர் பார்ட் தான் வந்து என்ன சொல்லுவோம் ராமிஃபை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுதான் கரெக்ட். ஆக்சுவலி இதை நம்ம எலிமினேஷன் மூலமும் வந்து நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக்கும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். அப்பத்தி அப்படின்னு இருக்குல்ல, நம்ம அப்பத்தி வந்து பார்ட் 1 லேர்ன் பண்ணும்போதே அதுக்கான மீனிங் பார்த்திருந்தோம். அதாவது அப்பத்திலாம் எதை படிப்போம்னா ஹியூமனோட பிஹேவியர் எதாவது படிக்கும்போது ஹியூமன் பிஹேவியர்ல மொத்தம் 3 சொல்லுவோம். அதுல ஒண்ணு வந்து என்ன அப்பத்தி. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 மட்டும் நான் ஃபாஸ்டா வந்து சொல்லிடுறேன். இது என்னன்னா ஹியூமனோட பிஹேவியர். அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது ஒருத்தவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து அழுகுறாங்க கூட அப்படின்னு பார்க்காம நான் போயிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்பத்தி. அவங்க அழுகுறாங்கன்னு தெரியுது பட் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போறது வந்து அப்பத்தி. அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அவங்க அழுகுறத பார்த்து ஐயோ அழுகுறாங்களே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஃபீல் பண்ணோம்னா அது வந்து எம்பத்தின்னு சொல்லுவாங்க. சிம்பத்தி மீன்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு ஒன்னாகாது, இதெல்லாம் வந்து என்ன சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு போய் பேசுறதா சிம்பத்தின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹியூமனோட வந்து பிஹேவியர் கீழே வரும். இது எத்திக்கல் வேல்யூஸ்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்பத்தியோட வந்து என்ன அப்படின்னா மீனிங் என்ன வரும், சினானிம்ஸா இன்டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா அப்பத்தி அப்படின்னாவே பார்த்தோம் அவங்க வந்து என்னன்னா கேரே பண்ண மாட்டாங்க. டூ நாட் கேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து இன்டிஃபரன்ஸ். இன்டிஃபரன்ஸ்க்கான மீனிங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கேரிங் ஃபார் வந்து என்னன்னா சம்மோன் ஆர் வந்து அன்ரெஸ்பான்சிவ் பர்சன் தான் வந்து இன்டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஈக்குவலன் டு அப்பத்தி அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து எம்பத்தின்னு இருக்குல்ல. ஸோ எம்பத்தி மீன்ஸ் வந்து டு அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஷேர் த ஃபீலிங் ஆஃப் அதர். அங்கேயே சொல்லியிருந்தேன் எம்பத்தி மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்கன்னா ஐயோ அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னன்னா அவங்களோட ஃபீலிங்கை வந்து என்ன ஷேர் பண்ற மாதிரி திங்க் பண்றோம்ல, அதுதான் வந்து எம்பத்தி. அவர்ஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒரு இதை வந்து அவாய்ட் பண்றோம், அது ஒன்று நடக்க தப்பா ஒன்று நடக்க போகுது அதை நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஸ்டிலிட்டி அப்படின்னு எனிமி லைன்ல இருக்கும்போது ரெண்டு பேர் எனிமியா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ரிலேஷன் வந்து ஹாஸ்டிலிட்டி ஆர் ஹாஸ்டைல் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பி இன்டிஃபரன்ஸ் தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ரேபிட் மேபி ரீப்ளேஸ் பை அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ரேபிட்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப ஒரு ஃபாஸ்டா ஏதாவது போச்சுன்னா அதை ரேபிட் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப அதுக்கு கரெக்டான சினானிம்ஸ் வந்து ஸ்பீடி தான் வரும். ஸோ சிஜிஎல பொறுத்தவரைக்கும் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் பார்த்தோனே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்பீட் தான் வரும். ஏன்னா ரேபிட் அண்ட் ஸ்பீடிக்கு வந்து சினானிம்ஸ் வந்து வரும். இப்ப கிராஜுவல் இருக்கு. கிராஜுவல் மீன்ஸ் வந்து ஹேப்பனிங் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி தான் வந்து ஏதாவது ஒன்று கிராஜுவலா வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிக்கிறதே வந்து என்ன கன்சிஸ்டண்டா கிராஜுவலா பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லுவோம் ரைட்டா. லெஜிட்டிமேட் வந்து என்ன சொல்லணும், லீகலா ஏதாவது ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு பண்றாங்கன்னா அதை வந்து லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபார்மிங் டு த லா ஆர் ரூல்ஸா வந்து லெஜிட்டிமேட். ஆர்டிஸ்டிக் அப்படின்னா ஷோவிங் ஸ்கில் ஆர் டேலண்ட் இன் த ஆர்ட்ஸா வந்துன்னா ஆர்டிஸ்டிக் ஆர் வந்து என்ன ஆர்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி ஸ்பீடி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்த்தரலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். டெலிஜென்ட் இருக்குல்ல, நம்ம எங்க டெலிஜென்ட் யூஸ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எந்த ஒரு தப்புமே நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், கேர்ஃபுல் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஒன் பை ஒன் பாத்திரம். அப்ப கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல கேர்ஃபுல். ஏன்னா கேர்ஃபுல் வந்து டெலிஜென்டோட வந்து சினானிம்ஸா இருக்கும். இப்ப இந்த ஸ்பைட்ஃபுல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா யாராவது ஒருத்தங்களை வந்து என்ன அப்படின்னா ஹர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்றதா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பைட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆஃபுல் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு எம்பாரசிங் வேலை ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஒரு அன்பிளசன்ட் திங்க தான் என்ன சொல்றோம்னா ஆஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெய்த்ஃபுல் மீன்ஸ் வந்து லாயல்ட்டி, இல்ல ரொம்ப ரிலையபிளான பர்சனா இருக்காங்க, இல்ல வந்து ஏதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, அல்லிஜென்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள வந்து என்ன இவங்க ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபெய்த்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கேர்ஃபுல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிக்கங்க, உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுதான் இந்த இடத்துல யூஸ்ஃபுல் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். ஸோ இது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான கொஸ்டின். ஹேப்லெஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் நம்ம வந்து கையை வைக்க முடியும். இப்ப ஹேப்லெஸ்க்கு மீனிங் என்ன சொல்லுவோம்னா அன்லக்கி ஆர் வந்து அன்பார்ச்சுனேட் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு சினானிம்ஸ் வந்துன்னா அன்பார்ச்சுனேட் வரும் ஆர் அன்லக்கி. ஏதாவது ஒண்ணுல வந்து நம்ம பேட் லக் இருக்குன்னா அதை வந்து ஹேப்லெஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ ஹேப்லெஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து என்னன்னா ஹாப்பி அப்படின்னு வரும். ஃபார்ச்சுனேட் மீன்ஸ் வந்து என்ன ஹேவிங் குட் லக் ஆர் பீங் லக்கி தான் வந்து ஃபார்ச்சுனேட் வரும். டிஸ்டேஸ்ட்ஃபுல் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம மனசை புண்படுத்துற மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதை வந்து டிஸ்டேஸ்ட்ஃபுல் சொல்லுவாங்க. இது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா பிஹேவியர் வச்சு சொல்றது, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபுட் வந்து என்னன்னா டேஸ்டா இல்லை அப்படின்னா அதையும் வந்து டிஸ்டேஸ்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து அன்பார்ச்சுனேட். ஏன்னா ஹேப்லெஸ் மீன்ஸ் வந்து அன்லக்கி ஆர் அன்பார்ச்சுனேட் வரனால இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்த்தலாம். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினும். ஷி ஹேட் அ டெமிரிட்டி டு கால் ஹர் டீச்சர் எ லையர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த டெமிரிட்டிக்கு மீனிங் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து கையே வைக்க முடியும். இது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பிடன்ஸ் மீன் என்ன சொல்லுவாங்கன்னா டிமிரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எக்ஸசிவான வந்து என்ன அப்படின்னா கான்பிடன்ஸ் இருக்கு. அந்த கான்பிடன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பார்க்கும்போது அது ரூடா வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த ரூடா பிஹேவியர் வர்றதுக்கு காரணமே அவங்ககிட்ட இருக்க ஒரு எக்ஸசிவ் கான்பிடன்ஸ். அதுதான் வந்து டிமிரிட்டி. அதுக்கு சினானிம்ஸ் வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம் டிடிஎஸ். ஆக்சுவலி நம்ம 26 கொஸ்டினே வந்து டிடிஎஸ் அப்படின்னு தான் பார்த்தோம். விச் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப லாங்கா பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒர்க்கு ரொம்ப போரிங்கா இருந்துச்சுன்னா அதை வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெசிடன் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒருத்தவங்களை வந்து அமைதியான ஒரு பர்சன் இல்ல ரொம்ப கம்மியா தான் வந்து பேசுறாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா டெசிட்டான்னு சொல்லுவாங்க. பீங் குவைட் ஆர் ரிசர்வ்டு இன் ஸ்பீச் தான் வந்து டெசிட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ட்ரெச்சன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப கிளியரான ஒரு மைண்ட் செட், ரொம்ப வந்து எஃபெக்டிவ் ஒரு கிளியர் ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்கள ட்ரெச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பிடன்ஸ் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இம்மர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இம்மர்ஸ் மீன்ஸ் இந்த ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து ஒரு மூவியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது வந்து என்னன்னா ஒரு புக்கா இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பார்க்கும்போது அதுக்குள்ள மூழ்கி போவோம் பாத்தீங்களா, அதான் என்ன சொல்லுவோம் இம்மர்ஸ் சொல்லுவோம். அப்ப இம்மர்ஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதோட வந்து இன்வால்வ் ஆகுறது அப்படின்னு வரும் சினானிம்ஸ். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன் பார்த்தோம். கரெக்ட் ஆன்சர் வந்து இன்வால்வ். ஏன்னா டு இன்க்ளூட் டேக் பார்ட் இன் சம்திங் வரும். இம்மர்ஸ்னாவே வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு இதுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா நம்ம போயிட்டு வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லாவே அது உள்ள இருந்துச்சுன்னா அதான் வந்து இம்மர்ஸ் சொல்லுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா எமர்ஜ் இருக்குல்ல, எமர்ஜ் மீன்ஸ் வந்து டு கம் அவுட் ஆர் அப்பியர் தான் வந்து எமர்ஜ் வரும். டிஸ்டன்ட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணுல இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றதா வந்து டிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்கவர் மீன்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு வந்து டிஸ்கவர் பண்றோம் அப்படின்னா அது வந்து அன்கவர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சொல்லலாம். அப்ப இம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து சி இன்வால்வ் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ரிலேட்டடா கேட்டாங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா எங்க வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு நம்ம மீனிங் பார்த்தாவே போதும் சினானிம்ஸ். ஏன் சொல்றேன்னா இந்த என்டையர் பேராகிராஃப் வந்து என்னன்னா வாசிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து
டைம் நல்லாவே வந்து போகும். ஸோ எஸ்எஸ்சியோட ட்ராப் என்ன அப்படின்னா, டைம் எப்படியாவது வந்து கடத்த பார்ப்பாங்க. அதுக்குள்ள நம்ம போயிறக்கூடாது ரைட்டா? ஸோ இத ஸ்ட்ரெய்ட்டா நீங்க வந்து என்னன்னா, இந்த அண்டர்லைன் பார்க்கலாம். ஆர் எல்ஸ் நம்மளுக்கு அந்த அண்டர்லைன் பண்றதுக்கு மீனிங் தெரியலன்னா, அப்ப வந்து என்னன்னா இந்த பேசேஜ் ரீட் பண்றதுல ஒரு வந்து யூஸ்ஃபுல் இருக்கும். பட் தேவையில்லாம ஸ்டார்ட்டிங்லயே வந்து என்னன்னா, என்டையர் பேசேஜ் ரீட் பண்ணாதீங்க. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, 2024 எக்ஸாம் எழுதும்போது இத நீங்க வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப வல்னரபிள் தான் வந்து அவன் சொன்னது. வல்னரபிளுக்கு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா, அட் ரிஸ்க்ன்னு வரும். ஏன்னா வல்னரபிள் மீன்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன அப்படின்னா, ஈஸியா வந்து அவங்கள ஏமாத்த முடியுது. ஈஸியா அவங்கள வந்து ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அவங்கள தான் வல்னரபிள் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து அட் ரிஸ்க்ன்னு வரும். இந்த வல்னரபிள் மீன்ஸ் ஈஸியா ஒருத்தவங்கள வந்து என்ன அட்டாக் பண்ண முடியுது, இல்ல ஹார்ம் பண்ண முடியுதுன்னா வல்னரபிள். புவர் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க கிட்ட வந்து மணி இல்ல, ரிசோர்ஸ் இல்லன்னா, அவங்கள தான் எக்கனாமிக் டெர்ம்ல வந்து புவர் அப்படின்னு சொல்லுவோம். நெசசரி வந்து என்னன்னா, அவங்களுக்கு எதுவுமே இல்லாதன்னா புவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா அரக்கன். அரக்கன் மீன்ஸ் வந்து என்ன, யாராவது ஒருத்தவங்க வந்து என்னன்னா, அவங்கள பத்தி ரொம்பவே வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செல்ஃப்னஸ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்லாம் அரகன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து ரொம்ப மண்டை உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லுவோம் ரைட்டா? அடாப்டபிள் மீன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆளு தான் வந்து அடாப்டபிள். சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஒருத்தவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறவங்கள அடாப்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து அட் ரிஸ்க். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி. வல்னரபிள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க அட் ரிஸ்க்னு போட்டு போயிடலாம். தேவையில்லாம வந்து பேசேஜ் படிக்காம ரைட்டா? ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஷீ லுக் டேஷ் லுமினஸ் இன் த டைமண்ட் நெக்லஸ் இருக்குல்ல. So இந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம ஈஸியா சொல்லலாம். லுமினஸ் மீன்ஸ் இந்த ஏதாவது ஒண்ணு வந்து பிரைட்டா இருக்கு. ரொம்ப வந்து என்ன அப்படின்னா பிரைட்டா இருந்தா தான் அத லுமினஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த லுமினஸுக்கு சினானிம்ஸ் வந்து பார்க்கணும். அதுதான் இந்த இடத்துல கொஸ்டின். இப்ப இம்பியூடன்ட் வந்து இப்பதான் ஒரு கொஸ்டின் லேர்ன் பண்ணும்போது பார்த்தோம். அதாவது ஒருத்தவங்க எக்ஸசிவ் வந்து என்னன்னா ஒருத்தவங்கள்ட்ட வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி கான்ஃபிடன்ட் நல்லதான். ஆனா ரொம்ப எக்ஸசிவான கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ரூடான வந்து பிஹேவியரா இருக்கும் ரைட்டா? சோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால லுமினஸ்க்கு வந்து இது கரெக்ட்டா வராது. சோ இப்ப ஸ்ட்ரைடன்ட் அதே டிரான்சிடன்ட் அதே மாதிரி வந்து ரெஸ்பிளண்டன்ட் இதுக்கு மட்டும் நம்ம மீனிங் வந்து ஃபாஸ்டா பாத்துறோம். சோ கரெக்ட் ஆன்சர் வந்து ரெஸ்பிளண்டன்ட் சொல்றாங்க. ரெஸ்பிளண்டன்ட்க்கான மீனிங் ஷைனிங் பிரைட்லி ஆர் ரேடியன்ட்லி. இப்ப நம்ம லூமினியஸ்னா என்ன சொல்லிருந்தோம்? எமிட்டிங் லைட் ஆர் க்ளோவிங் சன். அதாவது நம்ம சயின்ஸ்லயே வந்து என்ன படிச்சிருப்போம்? சயின்ஸ்ல என்ன படிச்சிருப்போம்னா லூமினியஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு படிப்போம். எது லூமினியஸ் ஆப்ஜெக்ட் படிப்போம்னா நம்மளோட ஸ்டாரா எடுத்துக்கலாம், இல்ல சன்னா எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா லைட்ட வந்து எமிட் பண்ணதுனால அது வந்து க்ளோவாகும்னு சொல்லிட்டு லூமினியஸ் ஆப்ஜெக்ட் படிச்சிருப்போம். அத வச்சு நம்ம வந்து என்ன ரெஸ்பிளண்டோட வந்து கனெக்ட் பண்ணுவோம் ரைட்டா? இப்ப இந்த இம்பிடன்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இம்பிடன்ட் மீன்ஸ் வந்துன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து என்ன அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது அது வந்து என்ன ஆகணும் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்லி வந்துன்னா ரூட் பிஹேவியர் வந்து நம்ம கிட்ட காமிக்கும். அதுதான் இம்பிடன்ஸ். ஸ்ட்ரைடன்ட் மீன் என்ன சொல்லுவோம்னா லவுட் அண்ட் அன்பிளசன்ட் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்டா கத்துற நான் தான் வந்துட்டு இருக்கேன் சம்பந்தம் எல்லாம் ஏன்னா கத்துறான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரைடன்ட் சொல்லுவாங்க. டிரான்சீண்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பியாண்டான ரீஜன் என்ன சொல்றாங்கன்னா டிரான்சீண்டன்ட் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்பிளண்டன்ட் வரும் ரைட்டா? ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பண்ணணும். ஸோ இதுலயும் பேராகிராஃப்ல வந்து என்னன்னா நம்ம டைரக்டா அண்டர்லைன் எங்க பண்ணிருக்காங்களோ அதுக்கான மீனிங் ஸ்ட்ரைட்டா பார்த்தோம். இப்ப டிலைட்டுக்கு வந்து மீனிங் என்ன சொல்லணும்? இப்ப ஏதாவது ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா அந்த ட்ரிப் ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயிட்டு ரொம்ப டிலைட்ஃபுல்லான வந்து என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிலைட்ஃபுல் மீன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பினஸான ஒரு இது சொல்றதா டிலைட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு சினானிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா என்சாண்ட் தான் வரும். இந்த டிஸ்மே மெமரி அண்ட் எமோஷன்ஸ் வந்து டெஃபினட்டா வராது. ஸோ ஏன் என்சாண்ட் வருது அப்படின்னா டு கேப்டிவேட் ஆர் சார்ம் சம்மோன் ஆர் மேக்கிங் தம் ஃபீல் டிலைட்ஃபுல் ஆர் ஃபேசினேட்டட் தான் வந்து என்சாண்ட் சொல்லுது. டிலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கிவ் சம்மோன் அ கிரேட் பிளஷர். ஏதாவது ஒரு பிளேஸ் போனா அதை பார்த்து நம்ம வந்து என்னன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தோம்னா அதுதான் வந்து டிலைட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா? அப்ப சினானிம்ஸ் வந்து என்ன வரும்? என்சாண்ட் வரும். இந்த டிஸ்மேக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் உண்டாக்குறது இல்ல ஏதாவது வந்து என்ன ஒரு விதமான கோவத்தை உண்டாக்குதான் வந்து என்ன டிஸ்மே அப்படின்னு சொல்லுவோம். சோ மிச்சம் இருக்கிறது பார்த்தோன்னா மெமரி. ஏதாவது ஒண்ணு நம்ம ரிமெம்பர் பண்றோம்னா அது வந்து மெமரி. இது ஜஸ்ட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. எமோஷன் மீன்ஸ் வந்து என்னன்னா நம்மளோட வந்து ஹியூமனோட வந்து ஒரு இன்னர் ஸ்டேட்டை காமிக்கிறது தான் எமோஷன். சோ இது எல்லாமே வராது. கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சாண்ட் ஏ தான் வரும் ரைட்டா? ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்க ஜெனியல் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ஜெனியலுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன அட்டன் பண்ணலாம். சோ கரெக்ட் ஆன்சர் வந்து சேர்ஃபுல் சொல்றாங்க. சோ சேர்ஃபுல் பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப ஜெனியல் இருக்குல்ல இது எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஒருத்தவங்கள பார்த்தோன்னே இல்ல ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து என்ன நம்மளுக்குள்ள இதாகும் தெரியுங்களா? சோ அவங்களதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனியல் பர்சன் சொல்லுவாங்க. விச் மீன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆர் பிளசன்ட் இன் நேச்சரா இருக்கிற பர்சன் தான் ஜெனியல் பர்சன் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா இருக்க சினானிமி வந்து சேர்ஃபுல். ஏன்னா சேர்ஃபுல் மீன்ஸ் பீங் ஹாப்பி ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஆளை தான் வந்து ரொம்ப சேர்ஃபுல்லான பர்சன் சொல்லுவோம். சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்டிமிஸ்டிக். லைஃப்ல எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறவங்க வந்து ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்பண்டன்ட் மீன்ஸ் வந்து ஒரு மாதிரி லைஃப்ல வந்து எதுவுமே இல்ல சொங்கி போயிருப்பாங்கல்ல அவங்களதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெஸ்பண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் மீன்ஸ் வந்து இட்ஸ் அவர் ஆட்டிடியூட். எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குற ஒரு கான்பிடன்ட் ஆட்டிடியூட் தான் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சேர்ஃபுல் ஆன்சர் பி தான் வரும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அப்சார்ப்ட் அப்படின்னு இருக்குல்ல. அப்சார்ப்ட்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்து குரூப்பா இருக்கு. இல்ல ஒண்ணோட ஒண்ணு வந்து என்ன மிங்கிள் ஆயிருந்துச்சுன்னா, அததான் வந்து அப்சார்ப்ட்ன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு சினானிம்ஸ் வந்து என்னன்னா, ப்ரீ ஆக்குபைடு வரும். ஏன்னா ப்ரீ ஆக்குபைடுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஒண்ணு வந்து என்ன எங்கேஜ் ஆயிருக்குல்ல. இல்ல ஒண்ணு வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறதா வந்து என்ன ப்ரீ ஆக்குபைடுன்னு சொல்லுவோம். அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து ப்ரீ ஆக்குபைடு. சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா சோக்டு. அதாவது தண்ணீல ஏதாவது ஒண்ணு ஊறி போய் இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோக்டு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ரீஸ்டோர் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ண வந்து பிரிங் பேக் பண்றோம். அதுதான் என்ன சொல்றோம் ரீஸ்டோர். லைஃப்ப வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்றது. ரீப்ளேஸ் வந்து ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வந்து ரீப்ளேஸ் பண்றது ரீப்ளேஸ். இது எல்லாமே வந்து என்ன பேசிக்ஸ் தான். உங்க ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து எக்ஸாம்ல இத கேட்டிருக்காங்க. இத நீங்க எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ல இது இருக்கும்போது லேர்ன் பண்றது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் ஏ ப்ரீ ஆக்குபைடு வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தாலும் இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த வாஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல இதுதான் அண்டர்லைன். டைரக்டா இந்த மாதிரி பேசேஜ் கொடுக்கும்போது எங்க அண்டர்லைன் பண்றாங்களோ அதுக்கு வந்து மீனிங் பார்த்துட்டு போயிடலாம். சப்போஸ் நம்மளுக்கு அது மீனிங் தெரியலன்னா அப்ப இந்த பேசேஜ் ரீட் பண்ணி அதோட வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ண பார்த்தோம்னா அதுல வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ரைட். ஸோ இப்போ வாஸ்டுக்கு மீனிங் வாஸ்ட்னா என்ன சொல்லுவோம்? அதிகமான இருந்ததா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா இருக்க சினானிம்ஸ் வந்து என்ன வரும்? எக்ஸ்டென்சிவ் வரும் ரைட்டா. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து மினிமல் வந்து டெஃபினட்டா வரும். இந்த எக்ஸ்டென்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஆகும். ஏன்னா வாஸ்ட் மீன்ஸ் வந்து அதிகமா இருக்குது. அப்ப கரெக்ட் வந்து சினானிம்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவ். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து மினிமல். மினிமல் மீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து மினிமல் சொல்லுவோம். ஷாலோ மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? லிட்டில் டெப்த்னு சொல்லுவோம். இப்ப நம்ம குளத்துல எல்லாம் வந்து என்னன்னா ஆழம் கம்மி அப்படின்னு சொல்றதா ஷாலோவான வந்து என்ன டெப்த் இருக்குன்னு சொல்லுவோம். சாலிட் மீன்ஸ் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து என்னன்னா நம்ம கெமிஸ்ட்ரியோட சாலிட் எலிமெண்ட் அப்படின்னு வந்து என்ன சொல்லிடலாம். இன்னொன்னு என்ன சொல்லணும்? ஒருத்தவங்கள பார்த்தோன்னா கல்லு மாதிரி நிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ம் ஆர் ஸ்ட்ராங் இதுதான் வந்து என்ன சாலிட் அப்படின்னு கூட சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி எக்ஸ்டென்ஷன் வரும் ஓகேவா. இதெல்லாம் சிம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜெர்கான் ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லாங் சொல்லுவாங்க. இப்ப ஜெர்கானை வந்து என்ன ஒவ்வொரு ஃபீல்ட் இப்ப ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கும். இல்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கும். சோ இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற இந்த ஃபீல்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்குள்ள ஒண்ணு பேசும்போது அவங்களுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாத்தீங்களா. அதுதான் என்ன சொல்லுவாங்க ஜர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கைண்ட் ஆஃப் ஸ்லாங் பட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பை வந்து அந்த கம்யூனிட்டி. இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க அவங்க பேசும்போது அவங்களுக்குள்ள புரியும். மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசும்போது அது புரியும். இப்ப ஆஸ்பிரண்ட் நம்ம பேசும்போது வந்து டயர் 1 எக்ஸாம் சொல்லுவோம். டயர் 2 சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்குள்ள வந்து என்னன்னா பேசும்போது அது நம்மளுக்கு புரியும். பட் அடுத்தவங்களுக்கு புரியல. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து ஜர்கான். அப்ப ஜர்கான் மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு வேர்ட் ஆர் பிரேசஸ் யூஸ்டு பை த குரூப் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு அது புரியும். பட் மத்தவங்களுக்கு அது புரியும். அதே தான் ஸ்லாங். ஸ்லாங் மீன்ஸ் வந்து வெரி இன்ஃபார்மல். இப்போ ஒரு விதமான ஸ்லாங் பேசுறாங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அது புரியும். பட் சென்னையில இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாது. சென்னை ஸ்லாங் பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு புரியும். கோயம்புத்தூர்வங்களுக்கு புரியாது. சோ இத தான் நம்ம வந்து ஸ்லாங் சொல்லுவோம் ரைட்டா. சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா வெர்போஸ்னஸ் இருக்குல்ல. இதுக்கு மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நம்ம பேசும்போது உளறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தான் வெர்போஸ்னஸ். நீ என்ன சொல்ல வரையோ ஒன் லைன்ல சொல்லு அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்ன வெர்போஸ்னஸ் சொல்லுவாங்க. அப்ப வெர்போஸ்னஸ் மீன்ஸ் யூசிங் டூ many words to say something சிம்பிளா தான் வந்து வெர்போஸ்னஸ் சொல்லுவோம். இப்ப ஃபார்மாலிட்டின்னு இருக்குல்ல. அபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது ஃபார்மாலிட்டி ஆர் ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். எலாக்குவன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப எலாக்குவன் வேல வந்து என்ன பேசுறாங்க இல்ல ரைட் பண்றாங்கன்னா அதுதான் வந்து எலாக்குவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்லாங் தான் வரும். சோ இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி நம்ம எங்க லேர்ன் பண்ணிருக்க மாட்டோம். சோ இப்ப லேர்ன் பண்ணும்போது இந்த ஜர்கன் டெஃபினட்டா வந்து மைண்ட் இருக்கும். கண்டிப்பா வந்து அப்கமிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். ஃபியர்ஸ் இருக்குல்ல. இதுக்கு மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஒருத்தவங்க வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஆங்கர்ல இருந்தாங்கன்னா அவங்களதான் வந்து ஃபியர்ஸ் கண்டிஷன்ல இருக்காங்க அவன்கிட்ட போய் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபியர்ஸ் அதுக்கு சினானிம்ஸ் வந்து அக்ரோஸ் தான் வரும். சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன் பார்த்தலாம். கரெக்ட் ஆன்சர் அக்ரோசி. ஏன்னா ஃபியர்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் அதுக்கு அப்படியே வந்து சினானிம்ஸ் இருக்குது அக்ரோசி அப்படின்னு வரும். சோ இப்ப ஃபெனடிக் மீனிங் என்ன வரும்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கல் லெவல் ஆர் வந்து என்னன்னா ரிலிஜியஸ் லெவல் வந்து என்ன பீப்புளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெனடிக் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அதுல வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா பிலீஃப் வச்சு இருப்பாங்க. யாரு சொன்னாலும் வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களதான் ஃபெனடிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராட் மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு இல்லீகலா பண்றாங்களா அவங்கள ஃப்ராட். ஜென்டில் மீன்ஸ் இதெல்லாம் சிம்பிள் தான். கைண்ட் ஆர் சாஃப்ட் அண்ட் பிஹேவியர் தான் வந்து ஜென்டில் ஆர் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். சோ இதோட நம்ம வந்து பார்ட் 2 கம்ப்ளீட் பண்றோம். இதுக்கப்புறம் பார்ட் 3ல வந்து ரிமைனிங் வந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. அதோட என்டையரா என்னன்னா சிஜிஎல் 2020 கேட்ட வந்து சினானிம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றோம். இது கண்டிப்பா 24க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா நம்ம வாட் இஸ் வாட் அப்படின்னு லேர்ன் பண்றதை விட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்குள்ள வந்து என்னன்னா அதர் ஆப்ஷனோட மீனிங் பார்த்துட்டு போனாவே இதை வச்சு நம்மளால வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எலிமினேஷன் அண்ட் ஆன்சர் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.